அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ் கப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இன்னைக்கு நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டோட மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து நாளைக்கான என்ட்ரியை நம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அனலைஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நாளைக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய நியூஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இன்னும் 2 நாளில் பார்த்தீங்கன்னா நமக்கு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ண இருக்கிறாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் Q1 ரிசல்ட்ஸ் அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில முக்கியமான கம்பெனிஸினுடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் இப்போ இருக்குது. பர்டிகுலராக டிவிஎஸ், எம்என்டம், டாபர் இந்த மாதிரியான Q1 ரிசல்ட்ஸ் எல்லாம் இப்போ இருக்குது. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சார்ட் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ ரிசல்ட்ஸ் இப்போ நம்ம எந்தெந்த ஸ்டாக் ரிசல்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு ஓகே பர்டிகுலராக ரிசல்ட்ஸ் நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னா ஒரு நல்ல பெரிய வாலட்டிலிட்டி இம்பேக்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்கோட பாசிட்டிவ் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண சான்ஸ் இருக்கு மார்க்கெட் டைரக்ஷனுக்கு. அதனால ஸோ அப்போ அதில் இன்னைக்கு அதாவது நாளைக்கு முக்கியமான நியூஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம்னா சோழமண்டலம் ஃபினான்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா Q1 ரிசல்ட்ஸ் இருக்கு. மாருதி சுசுகியோட ரிசல்ட்ஸ் Q1 இருக்கு. டிவிஎஸ் மோட்டாரோடது, சன் ஃபார்மா, இந்துஸ்தான் யூனிலிவர், கோல் இந்தியா, அப்புறம் அம்புஜா சிமெண்ட், மகேந்திரா, அப்புறம் ஈச்சர் மோட்டாரு, அதானி பவர், JSW எனர்ஜி, ஸோ வேதாந்தா ஸ்டாக்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா Q1 ரிசல்ட்ஸ் பாசிட்டிவாக வந்தது அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் டைரக்ஷன் ஆக சான்சஸ் இருக்கு. அதாவது ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் வரைக்கும் அல்லது இந்த Q1 ரிசல்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவா இருக்கும்போது மார்க்கெட் வந்து மேலே போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒரு அவுட்லைனா புரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, இப்ப சார்ட்ல நிஃப்டியோட டைரக்ஷன் நமக்கு எப்படி இருந்துச்சு இன்னைக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த விஷயம் ரெசிஸ்டன்ட்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. ஸோ கேர்ஃபுல்லா ட்ரீட் பண்ணுங்க. அதுவும் இல்லாம இன்னைக்கு மொமெண்டம் ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே வந்து இன்டிமேட் பண்ணோம். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இன்டிமேட் பண்ணிட்டோம். ரெசிஸ்டன்ட்ல ஓப்பன் ஆகுது, கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. அங்கிருந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்ல டவுன் வந்து பாத்தீங்கன்னா 24,800 வரைக்கும் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கிருந்து ப்ரெஷர் மேலே ஏத்துனாங்க. புல் பேக்ல திரும்பவும் டவுன், அகைன் வந்து டவுன். ஸோ அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மார்க்கெட் டைரக்ஷன்ல மேலே போயிட்டு புல் பேக் ஆகுது. அதுக்கப்புறம் ஹை போயிடுச்சுன்னா இந்த ஹை பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதாவது 24,900 அப்படிங்கிற லெவல் பிரேக் அவுட் ஆச்சுன்னா நம்ம அதை எடுத்து மேலே போகலாம் எதிர்பார்த்தோம். ஆனால் பிரேக் அவுட் ஆகல, பயங்கரமா ஸ்ட்ரகிள் ஆகி கீழே வந்துச்சு. ஸோ 4 டைம்ஸ் வந்து அந்த லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணியும் அது பிரேக் அவுட் பண்ண முடியாம கீழே இறங்கிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம இங்க பார்த்தோம். நமக்கு டவுன் சைடுக்கான என்ட்ரிங்கிறது 24,850 வந்து நம்ம டவுன் சைடுக்கான என்ட்ரி கன்ஃபார்ம் ஆச்சு. இப்போ அங்கிருந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து என்ட்ரியை டார்கெட் பண்ணி ஒரு என்ட்ரி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் டைரக்ஷன் மாறி காலு மேலே போகுது அப்படிங்கிறதையும் டெலிகிராம்ல இண்டிபேட் பண்ணோம். அந்த லெவலுக்கு அப்புறம் ஹை வந்து பார்த்தீங்கன்னா 24,900 அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். இதுக்கு அடுத்து பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் 25,000 வரைக்குமே மேலே போகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் இங்கே பிரேக் அவுட் ஆகல. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க ஒரு புட்டுக்கான என்ட்ரி ஒன்றும் அதுக்கப்புறம் காலுக்கான என்ட்ரி ஒன்றும் கிடைச்சிது. இந்த ரெண்டு மட்டும்தான். மற்றபடி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அப்படி ஜிக்ஸாக்கா அப்படியே முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இன்சைட் ரேஞ்ச் மூவ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நம்ம சொல்லியிருந்தோம். இன்சைட் ரேஞ்ச் மூவ்னா என்னன்னு சொல்ல வந்து டெலிகிராம்ல மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க. இன்சைட் ரேஞ்ச் மூவ்னா ஒரு கேண்டிலோட ரேஞ்ச் 5 மினிட்ஸ் கேண்டிலோட ரேஞ்சுனா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் மார்க்கெட் இப்படி டைரக்ஷன் இருக்கும். இதை பிரேக் அவுட் பண்ணி வெளியும் போயிருக்காது. இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணி லோ பிரேக் அவுட் இருக்காது, ஹை பிரேக் அவுட்டும் இருக்காது. இன்சைடு உள்ளுக்குள்ளேயே தான் மார்க்கெட் வந்து டைரக்ஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற மார்க்கெட் டைரக்ஷன் பேரு இன்சைட் ரேஞ்சு. இது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஏன்னா இங்க பிரேக் அவுட் போகிற மாதிரி நமக்கு தெரியும், ஆனா பிரேக் அவுட் ஆகாம அந்த கேண்டில் அந்த டைமிங் க்ளோசிங்ல வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து திரும்பி ரிவர்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகுற மாதிரி இருக்கும். அதே மாதிரியே க்ளோஸ் கீழே பிரேக் அவுட் ஆகாம ரிவர்சல் ஆகி மேலே போயிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும்போது நமக்கு ரேஞ்சில் 2 மாதிரியான என்ட்ரியும் கிடைக்கும், காலும் கிடைக்கும், புட்டும் கிடைக்கும். அது ரெண்டுக்குமே நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனா இந்த இன்சைட் ரேஞ்சில் எந்த சைட்ல ப்ரெஷர் அதிகமா இருக்கோ அந்த சைட்ல மட்டும்தான் டைரக்ஷன் வரும். ஆப்போசிட் சைட்ல ஈஸியா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா மேல இருந்து கீழே இறங்குறப்ப புட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இங்க வந்து கால் ரொம்ப வீக்கா இருந்தது. இந்த கால் எடுக்கிற ஸ்டாக்லாம் இந்த ஸ்ட்ரைக்ல வீக்கா ஸ்டாப்லஸ் ஹிட் ஆயிட்டே இருந்துச்சு. அப்ப இங்க வீக்கா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24,800க்கு மேல மார்க்கெட் போயிட்டு இருக்கும்போது மட்டும்தான் மார்க்கெட் இங்க காலுக்கான ஸ்ட்ரைக்கு ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சது. இங்கிருந்து மேல போக ஆரம்பிச்சது. ஸோ இப்போ இந்த ரெண்டு லெவல்லையுமே இந்த டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன் வேரியேஷன் தெரியாம நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா ஈஸியா ஸ்டாப் லாஸ் அடிச்சு நமக்கு என்ட்ரிஸ் எல்லாமே ஸ்டாப் லாஸ்ல முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்க நடந்துச்சு. இந்த விஷயங்கள் இப்படி நடந்து அதாவது ரேஞ்சிலே நடந்தது அப்படிங்கிறத நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக சொல்ல வந்தது. அது மட்டும் இல்லாம மார்க்கெட் இன்னும் டைரக்ஷன் சரியில்லாம இருக்கிறதுனால நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவா வச்சு நம்ம அந்த 2 என்ட்ரிக்கு அப்புறம் எங்க என்ட்ரி எடுக்கவும் இல்லை, பிளான் பண்ணவும் இல்லை. ஸோ ஓகே, இப்ப டைரக்ஷன் இப்படி நடந்திருக்கு. ஓகே, இதுல நம்ம என்ன விஷயங்கள்லாம் அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா மார்க்கெட்டுடைய கரண்ட் சிச்சுவேஷன் என்னவா ஃபீல் ஆகுது அப்படின்னா நான் பாக்குறது 24,900 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட். இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் டைரக்ஷன் வரும் அப்படின்னு நம்ம உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோல ஒரு டைம் சொல்லியிருக்கோம். அதாவது 24,000 அப்படிங்கிறது இந்த ரெசிஸ்டன்ட் ஒரு ஸ்ட்ராங் லெவல் அப்படிங்கிறதுனால இந்த லெவலை பிரேக் அவுட் பண்றதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு. ஆனாலும் ஓகே, இங்க வந்து செல்லிங் ப்ரெஷர் ஃபுல்லா ஸ்ட்ராங்கா இங்க அக்யூமுலேட் ஆயிட்டாங்க. ஸோ அதனால அடுத்து பிரேக் அவுட் ஆகி டவுன்ல போகுமானா அந்த மாதிரி இன்டிமேஷனும் இல்லை. சொல்ல போனா 24,800க்கும் கீழே வந்து மார்க்கெட் வரல. ஸோ 24,800க்கும் கீழே வந்து 24,770 வந்து பிரேக் அவுட் பண்ணி டவுன்ல போனா மட்டும்தான் டவுன். அப்படி இல்லைன்னா இன்னமும் ரேஞ்ச் மைண்ட் செட் அப்புறம் அப்சைட் பிரேக் அவுட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த ரெண்டு விஷயத்தோட நம்ம அதை பார்க்கணும். ஸோ இதுதான் நம்ம நியூஸோட டீட்டெயில்ஸ்லையும் பார்த்தோம். சில முக்கியமான ஸ்டாக்கோடைய பாசிட்டிவ் ரிசல்ட் வந்ததுன்னா அதோட இம்பாக்ட் இந்த ஹை பிரேக் அவுட் ஆகி அதுக்கப்புறம் நமக்கு மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேலே, அதாவது 24,900 பிரேக் அவுட் ஆனா 25,050 அந்த லெவல் வரைக்குமே மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றது நம்ம இதில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிஃப்டி டைரக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். டவுன் சைட் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாலும் நம்ம இதுக்கு மாதிரி சப்போர்ட் லெவல் அடுத்தடுத்த என்ட்ரிஸும் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் லெவலு நிஃப்டியோட டைரக்ஷன் நம்ம பார்த்துச்சு. இப்போ பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் இப்போ இதே மாதிரி இருக்கா இல்லை வேற சேஞ்சஸ் எது இருக்கா அப்படின்னு நம்ம அதையும் பார்த்துடலாம். ஓகே, பேங்க் நிஃப்டியில லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்த விஷயம் 56,300 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் அப்படின்றது. இந்த ரெசிஸ்டன்ட்டை பிரேக் அவுட் ஆகாம மேலே போகாது அப்படின்னும். ஆனால் இந்த லெவலை வந்து இந்த லெவல்ல ஓப்பன் ஆகும் போதே ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் பண்ண முடியாம டவுன்ல வந்து 56,080. ஸோ இந்த லெவல்ல சப்போர்ட் எடுத்து மறுபடியும் 250 பாயிண்ட்ஸ் மறுபடியும் டவுன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இன்சைட் ரேஞ்சு இதுக்குள்ளதான் சுத்திட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து பெருசா மொமெண்டம் இல்லை. ஸோ ஒருவேளை 56,300 பிரேக் அவுட் ஆனால் அங்கிருந்து 300 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகல அப்படின்னா இந்த ரிவர்சல் எடுத்து கீழே டவுன் பிரேக் அவுட் ஆனாலும் அங்கிருந்து நமக்கு கீழே வந்து 55,850 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ 250 பாயிண்ட்ஸுக்கு கீழே வந்து சப்போர்ட் இருக்கிறதுனால இந்த லெவலுக்கான என்ட்ரி நம்ம பிளான் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பிரேக் அவுட்டுக்கான என்ட்ரி பிளான் பண்ணலாம். இந்த ரெண்டுக்கு நடுவில் ரேஞ்சில் கண்டிப்பாக சொல்றோம் ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கலாம். த ரீசன் ஹை வோல்டிலிட்டி இருக்கக்கூடியது. ரெண்டு ரீசன், அதாவது ரெண்டு ரீசன்றது நியூஸ் லெவல் தான் நம்ம பார்த்தோம். நிறைய ஸ்டாக்கோடைய முக்கியமான ஸ்டாக்கோடைய Q1 ரிசல்ட்ஸ் இருக்குது. அமெரிக்காவோட ட்ரேட் வாருக்கான டீட்டெயில்ஸ் வந்து பக்கத்துல நெருங்கிடுச்சுனால கண்டிப்பா ஏதாவது ஒரு இம்பாக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம நாளைக்கு எக்ஸ்பைரி டே வோல்டிலிட்டி இருக்கும். எக்ஸ்பைரி வந்து நாளைக்கு இருக்குதுன்றதுனால ஹை வோல்டிலிட்டி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியில் இருக்கும். ஸோ அதோட இம்பாக்ட் கண்டிப்பா பேங்க் நிஃப்டியில இருக்கும். ஸோ அதனால இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மைண்ட்ல வச்சுக்கிட்டு பேங்க் நிஃப்டியா இருந்தாலும் சரி நிஃப்டியா இருந்தாலும் சரி இன்சைட் ரேஞ்சுன்னு நம்ம டிசைட் பண்ணிருக்கக்கூடிய அந்த லெவல்ஸ்குள்ள ட்ரேட் அவாய்ட் பண்ணிட்டு பிரேக் அவுட்ல என்ட்ரிடுங்க. அந்த பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா இல்லையாங்கிறத நம்ம வந்து டெலிகிராம்ல இன்டிமேட் பண்றோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல டீடைல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருக்கோம். இந்த வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.